சூரிய கிரகணம் அன்று உருவாகும் சதுர் கிரக யோகத்தால் இந்த 3 ராசிக்காரர்கள் கோடிகளை குவிக்கப் போகிறார்களாம். சூரிய கிரகணம் வானிலே நிகழும் மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது. இந்து நாட்காட்டியில் மிக முக்கியமான அமாவாசை தினங்கள் ஒன்றான ஆடி மாத அமாவாசை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு அபூர்வமான முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இது 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாகும். இந்த கிரக நாளிலே சந்திரன் சூரியனை முழுமையாய் மறைத்து முழு கிரகணத்தை உருவாக்குவதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதிலே உருவாகின்ற சதுர் கிரகி யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் கோச்சார பகுதியிலே நாம் இன்றைய தினம் காண இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகர் மிருக சீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து வந்தார். மாங்கல்ய தோஷம் அகலும், திருமண தடையும் நீங்கும். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் உண்மைகளிலே நீங்கள் பெறலாம் என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்திக் கொள்ள. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 6/8/2026, கிழமை வேளக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 21ஆவது. இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா தொடக்கம், 16 வண்டி சப்பரத்திலே பவனி, திருப்போரூர் முருகனுக்கு பால் அபிஷேகம், மழை பெய்ய வாய்ப்பு, அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி அஷ்டமி மாலை 4:09 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி, மாலை 6:18 வரை. சித்த மரண யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கினார். இன்று சந்திராசிரம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ
அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மங்காத செல்வம் எப்போதும் தங்க, எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்று புகழோடு செல்வத்தோடு வாழ்பவர்கள் அந்தந்த பகுதியில் வாழும் ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை காண்போம். ஒருவர் ஜாதகத்திலே லக்னம் 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் ஏதாவது ஒன்றில் லக்னாதிபதி நின்றிட, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 5, 9 ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்திட பிறந்த ஜாதகர் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெற்று பிறருக்கு உதவியாகவும் மங்காத செல்வத்தோடும் சிறப்போடு வாழ்வார். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்குரியவர் 2ஆம் வீட்டிலே அதிபதியோடு 11ஆம் வீட்டு அதிபதியோடு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து 4 கிரகங்கள் ஒன்று கூடி லக்னத்துக்கு கேந்திரம் கோணங்கள் என்று 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் வலிமையுடன் அமர்ந்தால் அவர்கள் புகழும் செல்வம் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். இப்படிப்பட்டவர் பொது வாழ்வில் கடைசி வரை அமைச்சர் அந்தஸ்தோடு வாழ்வார்கள் அல்லது IAS, IPS போன்ற அரசு பதவிகளில் வாழ்வார்கள். லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோடு கூடி வலிமையோடு 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் அவர் 40 வயதுக்கு மேல் புகழும் செல்வம் பெற்று சுபத்தன்மையோடு வாழ்வார். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு கூடி நின்றால் 10ஆம் அதிபதி 9லும் 9ஆம் அதிபதி 10லும் மாட்டி அமைந்தாலும் அந்த ஜாதகர் என்றும் குறைவாத செல்வமும் புகழும் பெற்று வாழ்வார். அதுபோல லக்னத்திற்கு 5, 10க்குரிய கிரகங்கள் 2, 5, 7, 10, 9 ஆகிய இடங்களில் 11 ஆகிய இடங்களில் இருந்தால் வலிமையுடன் அமர்ந்ததால் சிறப்பான யோகத்தை பெற்று வாழ்வார். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமாகும் 10ஆம் வீட்டுக்குரியவர் உச்சம் பெற்று அமைய பெற்றவர்கள் செல்வ செழிப்புடன் புகழோடு வாழ்வார். இவர்கள் ஒரு சிலர் கலைத்துறையிலே சினிமாவிலே முன்னிலையில் வாழ்வார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சுபகிரகமாய் இருந்து லக்னத்துக்கு 2இல் உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த செல்வ வசதியோடு பரம்பரை சொத்துகளோடு சுகபோகத்தோடு வாழ்வார். லக்னத்துக்கு 2க்குரியவர் குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகியவர் சேர்ந்து லக்னத்துக்கு 2இல் அமர்ந்திருந்தால் சீரும் சிறப்புமாய் வாழ்வார். இவை எப்போதும் நிலைத்திருக்க பரிகாரத்தை காட்டும். புகழ் செல்வம் இரண்டும் எப்போதும் வாழ்வில் நிலைத்திருக்க பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வேண்டும். காலை வேளையிலே வணங்கலாம். 2வது பரிகாரம், குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்கள் பகுதியிலே பெருமாள் ஆலயத்திற்கு புதன் அல்லது சனிக்கிழமையிலே சென்று வணங்கி வர என்றும் மங்காத செல்வத்தோடு வாழலாம். நாளைய தினத்திலே கரி நாளில் பிறந்தால் தோஷமா, அப்படி இருந்தால் தீர என்ன பரிகாரம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினத்திலே பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பலவிதமான கோணங்களிலே பலவிதமான கிரக சேர்க்கையிலே பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு கிரகம் நின்றால் 5வது இடத்திலே என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வரிசையிலே குரு 5வது இடத்திலே இருந்தால் காரக பாவ நாஸ்தி, புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும். குழந்தை பிறக்காது அல்லது தாமதமாய் பிறக்கும். அவ்வாறு பிறந்தார் பிறர் மெச்சும் வழியிலே வாழ்வார்கள். அந்த குழந்தைகள் பல யோகங்களை பெற்று சிறப்பாய் வாழ். குழந்தைகள் புத்திசாலியாக அறிவாளியாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் படித்த படிப்பை வைத்து மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்வார். வெற்றி இவர்களை தேடி வரும். பெற்றோருக்கு உதவியாக பிள்ளைகள் இருப்பார்கள். தாய் மாமன் உதவி, மகன்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசீர்வாதம் உண்டா. சுக்கிரன் 5லே சுக்கிரன் இருந்தால் முதலிலே பெண் குழந்தை பிறக்கும், அழகான குழந்தை பிறக்கும். புண்ணியத்தால் வசதியான வாழ்க்கை அமையும். பிறர் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும். அழகான கணவர் அல்லது மனைவி அமைய பெறுவி. பூஜை யாகங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவராய் இருப்பீர். போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு தேவைதானா என்று எண்ணுவீர்கள். வேறு நல்ல விஷயத்திலும் கவனம் செலுத்தலாமே என்று நினைப்பீர்கள். தன்னை மதிக்காதவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் கருதப்படுகின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, சூரிய கிரகணம் அன்று உருவாகும் சதுர் கிரக யோகத்தால் இந்த 3 ராசிக்காரங்க கோடிகளை குவிக்கப் போகிறார்களாம்.
சூரிய கிரகணம் வானியல் நிகழ்வில் மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது. இந்து நாட்காட்டியிலே மிக முக்கியமான அமாவாசை தினங்களில் ஒன்றான ஆடி மாத அமாவாசை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகிறது. இதிலே ஒரு அபூர்வமான முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 2026 ஆண்டு கடைசி சூரிய கிரகணமாகும். இந்த கிரகண நாளிலே சந்திரன் சூரியனை முழுமையாய் மறைத்து முழு கிரகணத்தை உருவாக்குவதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிரகணம் கடகராசியே நிகழும் என்று கூறப்படுகிறது. அப்போது சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்து சதுர் கிரகி யோகம் என்ற சக்தி வாய்ந்த கிரக யோகத்தை உருவாக்குகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நேர்மறையான பலன்களை அளிக்கும். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பல நன்மைகளை அளிக்கப் போகிறது. கடகராசியில் உருவாகும் சூரிய கிரகணம் ரிஷப ராசிகளுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடும். மேலும் அதிக நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் வீடு தொடர்பான பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். மேலும் இந்த பேச்சின் போது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நலன் விரும்பிகளிடமிருந்து முழுமையான ஆதரவை பெறலாம். தொழில் ரீதியாக இந்த பேச்சின் போது அவர்கள் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளை பெறலாம். வேலை தொடர்பாக வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடும் என்பதால் நிறைவாக உணர்வீர்கள். இந்த பேச்சின் போது உங்கள் மேலதிகாரிகள் மற்ற சக ஊழியர்களும் முழு ஆதரவை பெறலாம். அடுத்தது சிம்மம். இந்த சதுர் கிரக யோகம் சூரிய கிரகணமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன்களை அளிக்கப் போகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்க வாய்ப்புகள் உருவாகலாம். பொருளாதார நிலை கடந்த காலத்தை விட மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் விரும்புகின்ற பல விஷயங்களை அடைய முடியும். உங்களை பற்றிய தவறான எண்ணம் என்பதெல்லாம் முடிவுக்கு வரும். திருமணமான தம்பதியிடம் நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். வேலை தேடுபவர்கள் சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய திட்டங்கள் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. அலுவலகத்தில் அவர்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதால் பல்வேறு சாதனைகளும் அங்கீகாரமும் தேடி வரும். குடும்பத்தினரிடம் முழு ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள். அவர்களின் முயற்சி மற்றும் திட்டங்களுக்கு சிறந்த வெகுமதி கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் இயல்பிலே பல விஷயத்தில் மிகவும் சாதுரியமானவர். தங்கள் செல்வத்தை எவ்வாறு பெருக்குவது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இந்த யோகத்தால் லாபகரமான புதிய முயற்சிகள் அல்லது முதலீட்டு கணக்கு வாய்ப்புகளை கண்டறிய முடியும். இந்த சதுர்கிரக யோகத்தால் அவர்கள் வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான தொடக்கத்தை பெற முடியும். வேலையிலே இருப்பது சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்ற வளர்ச்சியான நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீண்ட காலமாய் கொடுக்க நினைத்த ஆடம்பர பரிசு இந்த மாதம் கொடுக்கலாம். இது அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் 12 ராசிகளுக்கு விரிவான விளக்கமான பலாபலன்களை நாம் இப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் மற்றும் தினப்பலன் நீங்கள் உற்று கேட்டு அதனுடைய நன்மைகளை பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி
உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். பயணங்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். அமோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். அமோகமான நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழிலில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவி வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை தந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை தந்த வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரிடம் உங்களுடன் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள். உறவினர் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும். அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. வேற்று மருத்துவர் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அது பிற்காலத்தில் நன்மையை தரும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. வேற்று மருத்துவர் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அது பிற்காலத்தில் நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல் இருந்தாலுமே இறுதியிலே வெற்றி பெறுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். நன்மை நடக்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாக்க ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள். நன்மைகள் நடக்கின்றன. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அவர்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்வது ஆகும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கலையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார். புதுமை படைக்கின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கலையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்றன.
தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பால். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர். ஆடை ஆபரணம் சேரும். விவாதத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்திலுள்ள நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டடைவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். நல்லென நடக்கின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டடையும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். தொட்டது துலங்குகின்றன. அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார். கதை நட்சத்திரத்தை சார்ந்த நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார். வியாபாரத்தின் நவீன யுக்திகளை கையாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். தொட்டது துலங்குகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாட்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.